ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தம்பியோட பர்த்டேல அதனால தம்பியோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டாங்க பாருங்கள். தம்பியும் அப்படியே கடைக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் அன்றைக்கின்னு பார்த்து ஸ்ட்ரீட் லைட் எரியவே இல்லை, இருட்டாக இருக்கல. அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அம்மா பிரியாணி செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்புறமா பார்த்தா நம்ம சுனில் தம்பிக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் வாங்கிட்டு வந்த ஷர்ட் போட்டுக்கிட்டு அவன் வாங்கிட்டு வந்த கேக்கை எடுத்து வச்சாச்சு. கேக்கில் பார்த்தீங்கன்னா ஹாப்பி பர்த்டே மனோஜ் ஹீரோஸான்னு சொல்லி போட்டிருக்கு. அப்புறம் பார்த்தா அங்கிள் மெழுகுவர்த்தி ஏற்றி வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம். அங்கிள் வேறு கிரிக்கெட் தான் பார்ப்போன்னு சொல்லிட்டு டிவியில் போட்டு கிரிக்கெட்டை பார்த்துட்டே இருக்காரு. ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. அம்மா பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரேலாம் அடித்து கேக் கட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பாருங்களேன், இந்த கிரிக்கெட் அவ்வளோ இப்படி இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துட்டே இருக்காங்க. அப்புறம் சுனில் வந்தாச்சு. சுனில் அவங்க நண்பனுக்கு கேக் வாங்கி வெட்டி அவன் மேலே ஸ்ப்ரேலாம் அடித்து சரியான காமெடி. அங்கிள் வேறு ஐயோ என்னப்பா இப்படி பண்ணிட்டீங்களா அப்படின்னு ஸ்ப்ரே அடித்து சரியான காமெடி பண்ணிட்டாங்க. ஐயோ சரியான ஃபன்னாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்களேன், ஆண்டி எல்லோரும் மனசா ராகுல் வர பாருங்க. அப்புறம் சரியான காமெடியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அம்மா பார்த்தீங்கன்னா ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மனோஜ் அங்கிளுக்கு கேக் ஊட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரும் கேக் ஊட்டிக்கிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா சரியான ஃபன்னாக இருந்துச்சு. என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல, ஏதோ பண்ணி அப்புறமா சுனில் என்னடா எனக்கு வாங்கினது கேக் எனக்கு ஊட்டலையே அப்படி சொல்லிட்டு அப்புறம் அவனுக்கு ஊட்டி 2 பேரும் மாற்றி மாற்றி ஊட்டிக்கிட்டாங்க கேக்கு. என்னோடய பட்டு வர வாய்ஸ் தரப்போ தான் கொலிச்சிட்டே இருப்பான். இப்போ கூட பாருங்களேன் கொலிக்கிறான். சரியான பைத்தியம். அப்புறம் பார்த்தீங்கன்னா மனோஜ் வாங்க ஆண்டி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கான். அப்புறம் ஆண்டி வந்தாங்க. ஆண்டி கேக் ஊட்டிக்கிட்டாங்க. ஆண்டி பார்த்தீங்களா குளிரில் சரியான குளிர், அதனால் காதில் நல்லா சேஃபாக காதை மூடின்னு வந்துட்டுருக்காங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா இவங்களும் மாற்றி மாற்றி கேக் ஊட்டிக்கிட்டாங்க. அந்த கிரிக்கெட் போடுறது தாங்க சரியான காமெடியாக இருக்குது. எனக்கு கிரிக்கெட்டே இன்னும் பிடிக்காது, ஆனால் சரியான ஃபன்னாக இருக்குது கிரிக்கெட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக தம்பி யாருக்கு தான் கேக் போட்டதுன்னு தெரியாமல் அப்புறமா பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் புதுசாக கல்யாணம் ஆன தம்பதிகள் வந்திருக்கார்கள், சுனிலும் மனசாவும். சரி அப்புறமா பார்த்தீங்கன்னா மனசா ஐயோ காதில் அசிங்கமாக தெரியுதுன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஷாலை தூக்கி அப்படியே காதை மடிச்சிக்கிட்டு அப்படியே நம்ம அவ்வளோ ஃபன் பண்ணிகிட்டு இருந்த ஃப்ரெண்ட்ஸ். அவன் குழந்த பொண்ணுக்கு ஃபீவர் வேறு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டே கேக் ஊட்டிக்கடான்னு சொல்லிட்டு அப்புறமா ஊட்டியாச்சு. அம்மா பார்த்தா மனசாவும் இது பண்ணிவிட்டு அப்புறமா பார்த்தா எப்படி இருக்குது இந்த ஜோடி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்காங்கல்ல கப்புள்ஸ், புதுசாக கல்யாணம் ஆனாங்க இப்போ தான். அப்புறம் ராகுல் அம்மா பார்த்தீங்கன்னா இப்போது ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சரி உங்களுக்கு ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு ராகுல் வந்தாச்சு, சுனில் வந்தாச்சு, மானசம் வந்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே நின்றுட்டே இருந்தாங்க. இன்னும் யாரை கூப்பிடலாம் ஃபோட்டோ எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு. ஆனாலும் அந்த கிரிக்கெட் அங்கிள் ரொம்ப ஸ்ட்ராங்காக பாட்டுக்கிட்டே இருக்கார் இன்ட்ரெஸ்ட்டாக. அது வேறு ஃபன் ஆயிடுச்சு. அப்புறமா பார்த்தீங்கன்னா ராகுலும் மாறி மாறி கேக்கு ஊட்டிக்கிட்டே இருக்கான். பார்த்தீங்களா ராகுலும் சுனிலும் ஒரே மாதிரி இருக்காங்க. சரியான வாய்ஸ் கூட ஒரே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் 2 பேருக்கும். அப்புறமா திரும்பவும் தம்பிக்கு யாருக்கிட்ட கேக் கொடுத்து தெரியாமல் வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கிள் கிட்ட போயிட்டு டிவி பார்த்துக்கிட்டு அப்படியே லாஸ்ட்டாக ஃபைனலாக ஃபேமிலி பிக் ஒன்று எடுக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே ஃபேமிலி ஃபோட்டோவும் எடுத்தாச்சு. 3 ஃபோனில் எடுத்துகிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். என் ஃபோனில் நான் வீடியோவாக எடுத்துட்டேன். சரி விலாக் மாதிரி போடலாம் சொல்லிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஃபேமிலியாக ஃபோட்டோ எடுத்து அப்புறமா வந்தாச்சு. அப்புறமா பார்த்தீங்கன்னா கேக்கு அப்படியே கட் பண்ணி அப்படியே வச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாரை கூப்பிடலாம் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வச்சுக்கிங்களேன் எங்கள் அம்மா வர காமெடி பண்ணிட்டு இருக்காங்க ஒரு வாரமாக. அப்புறமா பார்த்தீங்கன்னா அவனுக்கு என்னென்னே புரியல. பர்த்டே வந்தாலே அப்படியே யாருக்குடா ஃபஸ்ட்டு கேக் கொடுத்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்குலரில் அப்படின்னு அம்மா பார்த்தீங்கன்னா ஃபைனலாக டேடி கூப்பிட்டாங்க. எங்கள் அப்பா வந்தார். கேக்கு அப்பா அப்போ தான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிக்கினாரு. அப்புறம் அப்படியே இட்டுட்டு கேக் போட்டியாச்சு மாறி மாறி. அப்பா அந்த கேக் சாப்பிட மாட்டார், இருந்தாலும் அன்றைக்கி சாப்பிட்டாரு. அப்புறம் எங்கள் அம்மா வேறு ஐயோ ரொம்ப பைத்தியக்காரி மாதிரி இருக்குன்னு அப்படி இப்படின்னு ஃபன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அப்படியே இப்போ தான் சமைச்சிட்டே இருந்தாங்களா, சரி அவங்களுக்கு டைம் இல்லை ட்ரெஸ் மாற்றுறதுக்கு. ஸோ அதனால் அப்படியே நைட்டியோடு கேக் ஊட்டிட்டு ஃபன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதுவும் வைக்கவே தெரியல, அப்படியே கீழே போயிடுது அந்த கேக். அது ஒரு காமெடி. அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா என் தம்பிக்கு கேக் ஊட்டியிருந்தாங்க.
ஐஸ்கிரீம் கேக்குனாலே இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ், எடுக்கவே முடியல. எடுத்தாலும் அப்படி கீழே விழுது. அப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபைனலாக என்ன போ நான் கேமரா பிடிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஆன்ட்டி என்ன பண்ணாங்க, என்ன போ சொன்னாங்க, கேக் வெட்டிய சொன்னாங்க. ஆன்ட்டி வந்து ஃபஸ்ட்டில் தரையே தான் எடுத்து வச்சுருக்காங்க. ஆளுங்களை யாரையுமே எடுக்கல. அம்மா பார்த்தீங்கன்னா ராகுல் வாங்கி எடுத்தான் போல் வீடியோ. சரி நீங்கள் ஒரு ஃபேமிலியாக நில்லுங்க ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே நாங்களும் ஃபேமிலியாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் அப்படியே யாரும் கூட என் தம்பியும் தங்கச்சி மட்டும் தான் கிளம்பியிருக்காங்க. நாங்களும் அப்படியே வீட்டில் இருக்கிற மாதிரியே இருக்கும். எங்கள் அப்பா எங்கள் அம்மா தான் ரொம்ப மோசம். அப்படியே சரி வீட்டில் இருந்தப்போ கிளம்பவே இல்லை அவங்க 2 பேரும். அப்படியே ஏற்றுறோம். சரி ஓகே பரவாயில்ல, நம்ம வீடு தானே, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே, அதனால் எங்கள் அம்மா வேறு காமெடி பண்ணினே இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அம்மா பார்த்தீங்கன்னா ராகுல் ஆன்ட்டி, அப்புறம் பார்த்தீங்கன்னா கமலி, காவேரி அக்கா, பவன், அப்புறம் வந்து மனசா, சுனில். பார்த்தீங்களா அங்கிள் வேறு கிரிக்கெட்டை பார்த்துட்டே இருக்காரு. சரியான கிரிக்கெட்டே பெரியர் அங்கிள். அம்மா பார்த்தீங்கன்னா திரும்பவும் கேக் கட் பண்ண காவேரி அக்கா வாங்கிட்டு வந்த கேக் கட் பண்ணுறதுக்காக சுனில் மெழுகுவர்த்தி ஏற்றியாச்சு. அதுக்காக என் தங்கச்சி பார்த்தீங்களா பெரிய ப்ரொஃபஷ்னல் கேமராமேன் மாதிரி வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சரி ஓகே, அம்மா வேறு ஷர்ட் மாட்டிட்டு வந்துட்டு திருப்பவும் கேக் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். அப்புறமா ஹாப்பி பர்த்டே எல்லாரும் பாடி, அதில் என்ன தெரியுமா சரியான காமெடி, இந்த ஸ்ப்ரேவை அடிக்கிறது தான். ஸ்ப்ரே யார் தான் அடிக்கிறதுன்னு சொல்லி மாறி 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 இது பண்ணிவிட்டு, நீ அடிக்கிறியா நீ அடிக்கிறேன் கமலை கேட்டு. பாவம் கமலி தான் அந்த வெடிக்கிறேன்னு சொல்லியிருந்தா அந்த ஸ்ப்ரேவை. பட் இருந்தாலும் அப்படியே மாறி மாறி போச்சு. சரி ஓகே நீ அடிச்சிட சொல்லிட்டு அப்புறம் ராகுல் வந்து திருப்பவும் சுனில்கிட்ட கொடுத்து சுனில் தான் அடிச்சு விட்டான். அப்புறம் பார்த்தீங்கன்னா சரி ஓகே என்னடா நம்மளை வச்சு காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு மனோஜ் ஒரு பக்கம் நின்றுட்டு யோசிச்சுட்டே இருக்கான். அப்புறமா பார்த்தீங்கன்னா சரியான காமெடி ஃப்ரெண்ட்ஸ். கிரிக்கெட் பார்க்க பார்க்க தான் எனக்கு ஒன்றும் சிரிப்பாக வருது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்களேன். அப்புறம் வந்து என் தங்கச்சி பார்த்தீங்கன்னா ஜூம்லேருந்து எடுக்கிற அப்படியே அவங்க எடிட் பண்ணோம்ல அதனால. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக கேக் கட் பண்ணியாச்சு. அப்புறம் ஸ்ப்ரே வந்து அந்த வெடி வந்து வெடிச்சாச்சு. அப்புறம் அது பேர் வந்து என்னன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா சொல்லுங்கள். ஸ்னோ ஸ்ப்ரேன்னா தெரியும், இதுக்கு ஸ்ப்ரே வந்து வெடி ஸ்ப்ரே அது தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு அந்த ஸ்ப்ரே பேர் என்னன்னு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்து நம்ம காவலியக்கா வாங்கிட்டு வந்த கேக்கை வாங்கி அப்படியே ஊட்டி இது ஊட்டியாச்சு. ரொம்ப ஷை டைப் நம்ம தம்பி. ஆனால் வந்து அவனோட வீடியோவில் மட்டும் நல்லா பேசுவான் பார்த்தீங்களா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேக் வந்து ஒரு முழுசாக வரமாட்டேங்குது. ஐஸ்கிரீம் கேக்குனால அப்படியே மெல்ட் ஆகிடுது. ஸோ அப்புறம் வந்து நம்ம பவன் பார்த்தீங்களா எவ்வளோ க்யூட்டாக சூப்பராக இருக்கான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இவங்களும் மாறி மாறி கேக் ஒட்டிக்கிட்டாங்க. அம்மா பார்த்தீங்கன்னா ஃபைனலாக கமலி வரணும். ஸோ கமலி வந்து அப்புறம் வந்து மொனச்சிக்கு ஊட்டி விட்டா கேக்கை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கூட கேக் வெட்டுறப்ப சரியான காமெடி. தம்பி வந்து ரொம்ப ஷை டைப்பாக, அதனால் வந்து அப்படியே காமெடியாக இருந்தது. அப்புறம் வந்து மனோஜ் கமலிக்கு கேக் ஊட்டி விட்டுனது தான். அதுக்கப்புறம் என்ன போயிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப நான் சொன்னேன் ஏடி அங்கிள் ஆண்டியில் வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு. அப்புறமா வந்து திரும்பவும் ஃபேமிலியாக அப்புறமா வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த அப்பா வந்து என்னோட பாட்டி வந்தாங்க. பாட்டின்னா அப்பாவோட அம்மா அவங்க வந்தாங்க. அப்புறமா அது வேறு கேக் வேறு சரியான காமெடி. மாறி 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 போய் அந்த கேக்கை வந்து கடைசியில் என் தம்பி கையில் வச்சுட்டு அப்புறமா அந்த இதை எடுத்துகிட்டு அவ்வளோ சரியான காமெடி. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேக் அவங்க எடுத்துகிட்டு அப்படியே இது பண்ணியிருந்தாங்க. கேக் சாப்பிட மாட்டாங்களா சும்மா சரி பர்த்டே கேக்குன்றதுக்காக வாங்கியாச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேக்கு எதுக்கு வேணாம் சொன்னாங்க. திரும்பவும் சரி வெட்டின கேக் அப்படியே வச்சுட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலெல்லாம் விழ சொன்னாங்க. சரி பெரியவங்களாச்சின்னு சொல்லிட்டு என் தம்பி விழமாட்டான்னு சொல்லியிருந்தான். சரி அப்புறமா ஃபைனலாக விழு அங்கிள் ஆண்டிலாம் சொன்னதுனால சரி ஓகே இன்றைக்கி ஒரு நாள் தானே அப்படின்னு காலைல விழுந்துட்டான். அப்புறம் பார்த்தீங்கன்னா யாரை கட்டியாச்சு எல்லாத்தையும் கையெல்லாம் க்ரீம் ஆச்சு சொல்லிவிட்டு அவன் வந்து அந்த ஷாலையிலே போட்டு நல்லா தொடச்சிக்கிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா பார்த்தீங்கன்னா என்னோடய சிஸ்டர் திருப்பி கேக் எடுத்துன்னு வந்து வச்சுட்டு அந்த கேக்கை அப்படியே ஸ்லைஸாக கட் பண்ணோம்ல. ஸோ அதனால் வந்து கட் பண்ணுறதுக்காக வந்துட்டு அதுக்கப்புறம் என்னென்னமோ ஒரு கேக்கு வெட்டி அப்புறம் வந்து எங்கள் வீட்டில் நாங்கள் கேக்கே வெட்டல. காவேரி அக்கா வீடு ஒரு கேக் வாங்கிட்டாங்க, சுனில் வீட்டிலேருந்து ஒரு கேக் வாங்கிட்டாங்க. ஸோ அப்புறம் வந்து நாங்கள் கேக் வாங்கிறதுக்கு போயிட்டோம் லண்டனுக்கு. லண்டனில் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லண்டன் பேக்கரி லண்டன் கேக்குக்கு தான் போய் லண்டன் கேக்லேருந்து தான் வாங்கிட்டு வராங்க எல்லாருமே. ஏன்னா நம்ம ஊரில் அதுதான் ஃபேமஸ். ஸோ அதனால் லண்டன் கேக்கில் போய் தான் கேக் வாங்கிட்டு வருவோம் எல்லோரும். சரி லண்டன் கேக் போனால் கேக்கு வாங்கினே வராதிங்கோ, அதான் நாங்கள் 2 பேரும் வெட்டுறோம் சொல்லிட்டாங்க. சரி வேணாம் விட கேட்கும் சொல்லிவிட்டு அப்படியே நாங்களும் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கிள் பார்த்தீங்களா எவ்வளோ தீவிரமாக அந்த கிரிக்கெட் எவ்வளோ நின்று பார்க்குறாரு சரியான காடு. அப்புறம் வந்து அங்கிளுக்கு கேக்கு ஊட்டி இவ்வளோ மாறி மாறி ஊட்டிக்கிட்டாச்சு கேக்கு. அங்கிள் சாப்பிடல கேக் அவர் தான் திருப்பியும் அப்புறம் வாங்க அங்கிள் சொல்லிட்டு கேக் ஊட்டி அங்கிள் அப்போ கூட அந்த கிரிக்கெட்டை தான் பார்த்துட்டே இருக்காரு. பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும். அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் பர்த்டே ஓவர்.